மோட்டோலா H50 ஆகஸ்ட் 1ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்க. மோட்டோ H50ல நிறைய சூப்பரான ஃபீச்சர்ஸ் வந்துருக்கு. இந்த ஃபோன் எந்த பிரைஸுக்கு வந்து வரலாம், இந்த ஃபோன் எப்படி இருக்குங்கிற என்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மோட்டோ H50 வந்து பில் குவாலிட்டியும் சரி எல்லாமே சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பில்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பில்டுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு வீகன் லெதர் பேக்கோட வருது அண்ட் மெட்டல் ஃப்ரேமிங் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் மோட்டோலா மிலிட்டரி கிரேட் 810C அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. கூடவே இந்த ஃபோன் வந்து ரொம்பவே ஸ்லிம்மஸ்ட் ஃபோன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பார்க்கறதுக்கு இந்த இமேஜ்ல ரொம்ப ஸ்லிம்மா தான் வந்து தெரியுது. 7mm 7.2 அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ப்ரீமியமான ஒரு லுக் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பா அந்த இன்ஹேண்ட் ஃபீலும் உங்களுக்கு ரொம்ப நாளா இருக்கும். பில் குவாலிட்டி நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் கூடவே IP68 ரேட்டிங்கும் வந்திருக்கு. ஸோ இப்போ மோட்டோல நிறைய ஃபோன்ஸ்ல இந்த IP68 வந்து கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். ஸோ எல்லாம் கம்ப்ளீட்டா ஒரு நல்ல பில் குவாலிட்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் அடுத்து இந்த ஃபோனோட டிஸ்பிளேமே ரொம்ப சூப்பரா இருக்கு. 6.7 இன்ச்சுக்கான சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு 1.5K ரெசல்யூஷன் இருக்கு, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு. பீக் பிரைட்னஸா 1900 நிட்ஸ் வரைக்கும் போக முடியும். இது வந்து ஒரு 10-bit பேனல் தான். ஸோ உங்களுக்கு அந்த கலர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா வைப்ரண்டா வந்து இருக்கும். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் வந்திருக்கு. பஞ்ச் ஹோலுமே ரொம்ப சின்னதாக இருக்கு. கர்வ் டிஸ்பிளேங்கிறதுனால அந்த மூவி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே வந்து பெட்டரா வந்து இருக்கும். ஸோ ஓவராலா டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த போனோட பர்ஃபார்மன்ஸ் இங்கே தான் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் இது ஒரு நல்ல ப்ராசர் தான். ஸ்னாப்டிராகனோட 7 Gen 1 4nm 5G ப்ராசர். இந்த ப்ராசரோட ANTUTU ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6.7 lakh கிட்ட வந்து வருது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ராசர் தான், பட் ரொம்ப பவர்ஃபுல் வந்து கிடையாது. அண்ட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல ஒரு நல்ல ப்ராசர் வேற போன்ல இருக்கதான் வந்து போகுது. ஸோ இந்த ப்ராசர்ல நீங்க வந்து கேம்ஸ் கண்டிப்பா பிளே பண்ணலாம். ஓரளவு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும். அந்த அளவுக்கு ஹீட்டிங்கும் ஆகாது, பேட்டரி லைஃபும் பெட்டரா வந்திருக்கும். ஒரு 5G சப்போர்ட் கூடக்கூடிய ப்ராசர் தான். ஸோ நான் இன்டென்சிவா கேமிங் வந்து பிளே பண்ணுவேன் அப்படின்னா மட்டும்தான் நீங்க வேற போனை கன்சிடர் பண்ணணும். நான் போன் நார்மலா யூஸ் பண்ணுவேன், அப்பப்போ கேம் பிளே பண்ணுவேங்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த பர்ஃபார்மன்ஸ் ஓகே தான். பட் மோட்டோ இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப பெட்டரா இருக்கும். பட் மற்ற இடங்கள்ல அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்கனால பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. பட் ஓகேன்னு எனக்கு வந்து தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் இந்த போனோட ஹைலைட்டிங்னா கேமராஸும் சொல்லலாம். கேமரான்னு பார்க்கும்போது பிரைமரி சென்சர் 50 மெகாபிக்சல் சென்சர். இது வந்து சோனி லிட்டியா 700C அப்படிங்கிற சென்சர். இதுக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்துருக்கு. இது வந்து ஒரு நல்ல சென்சர் தான். கூடவே நமக்கு 10 மெகாபிக்சல் டெலஃபோட்டோ வந்துருக்கு. அது போக 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் இருக்கு. இந்த அல்ட்ரா வைடை நீங்க வந்து மேக்ரோக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் பிரைமரி சென்சர் யூஸ் பண்ணி உங்களால 4K 30fps வீடியோ வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, இதை யூஸ் பண்ணியும் 4K வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ ஓவரால் கேமரா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது போக கூகுளோட அந்த எரேசர் இந்த மாதிரி ஒரு சில போட்டோஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க போட்டோ ஆப் மூலியமா. ஸோ ஓரளவு கேமரா ஃபீச்சர்ஸும் வந்து இருக்கு. மோட்டோல அந்த ஏஐ ஃபீச்சர்ஸும் இந்த போன்ல இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அது எப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். பட் கேமரா ஆன் ஷீட் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. கேமரா பொறுத்த வரைக்கும் இப்போ டெலஃபோட்டோ கொடுத்தது நான் வந்து ஒரு பாசிட்டிவா நினைக்கிறேன். ஏன்னா இந்த செக்மெண்ட்ல டெலஃபோட்டோ சென்சர் பெருசா எந்த போன்லயும் வந்து கிடையாது. அதை அவங்க இன்க்ளூட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த போனோட பேட்டரி லைஃப் 5000 mAh பேட்டரி வந்திருக்கு. 68 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 15 வாட்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு பாசிட்டிவ் தான். 4nm ப்ராசர்னால பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அப்படியே சார்ஜ் வந்து தீர்ந்தாலும் நம்ம ஈஸியா டாப் அப் பண்ணிக்க முடியும் ஃபாஸ்டா. அந்த சார்ஜர் பாக்ஸ்ல கொடுப்பாங்க. ஸோ ஓவராலா அந்த வகையிலும் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஓஎஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு Android 14 பேஸ்ட் ஆன் மோட்டோவோட இப்போ ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு. அதை வந்து ஹலோ மோட்டோ, ஹலோ யூஏ அப்படிங்கிற மாதிரி நேம் வச்சிருக்காங்க. ஜென்ரலா மோட்டோவோட அதே ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான். ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு கிளீனான ஆண்ட்ராய்டா இருக்கும். ப்ளோட்வேர் இருக்காது, ஆட்ஸ் இருக்காது, ரொம்ப பெட்டரா இருக்கும். அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்மே கமிட் கொடுத்துருக்காங்க. 3 மேஜர் அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்சும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ ஓவராலா மோட்டோ சாஃப்ட்வேர்ஸும் நல்ல ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க. மெதுவா பண்ணாலும் கண்டிப்பா பண்ணிடுவாங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ட் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது நமக்கு யூஎஸ் 3.1 ஸ்டோரேஜும் DDR4X ரேமும் கொடுப்பாங்க. அண்ட் நமக்கு 8GB RAM 256GB ஸ்டோரேஜோட வந்து வரப்போகுது பேஸ் வேரியன்ட். அது போக ஒரு ஹையர் வேரியன்ட் இன்க்ளூட் பண்ண சான்ஸ் வந்திருக்கு. ஸோ ஓவராலா இந்த போனோட பிரைசிங்னு பார்க்கும்போது இப்போ மோட்டோ H50 ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா 23,000 வந்திருக்கு. மோட்டோ H50 ப்ரோ பார்த்தீங்கன்னா நமக்கு 31,000 இருக்கு. அந்த ரெண்டு போனுக்கும் நடுவில் இருக்க மாதிரி தான் இந்த போன் வந்துருக்கு. ஸோ என்னோட கெஸ் பண்ணி இந்த போன் ஒரு 27, 28 அந்த மாதிரி பிரைஸுக்கு வந்து வரலாம். அந்த மாதிரி பிரைஸுக்கு இந்த போன் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் பெருசா வந்து கிடையாது, நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் இருந்தா போதும் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த போன் வந்து உங்களுக்கு தான். ஏன்னா ஆல் ரவுண்டிங்கா எல்லா இடத்துலயுமே சூப்பரா வந்திருக்கும். ஸோ உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.